Hi students, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா K-map பேஸ் பண்ணி தான் ப்ராப்ளம் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். Reduce the following expression using K-map. F is equal to sigma m of 0, 2, 3, 10, 11, 12, 13, 16, 17, 18, 19, 20, 21, 26, 27. So, இதுதான் கொடுத்திருக்கிற min terms. இப்போ பாருங்க இந்த min terms வந்து நமக்கு எது வரைக்கும் இருக்கு அப்படினா 27 வரைக்கும் இருக்கு. அப்போ நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்தோம்? min terms வந்து 0 ல இருந்து 15 வரைக்கும் இருந்தது அப்படினா நம்ம என்ன பண்ணனும்னு சொல்லியிருக்கேன்? 4 வேரியபிள் K-map யூஸ் பண்ணனும்னு சொல்லியிருக்கேன். பட் இங்க எப்படி இருக்கு பாருங்க more than 15 இருக்கு. அப்ப more than 15 அப்படினா நம்ம என்ன பண்ணனும்? அடுத்த வேரியபிள் that is 5 வேரியபிள் யூஸ் பண்ணிக்கணும். அப்ப 2 power 5 அப்படினா நமக்கு என்ன வரும்? So 2 power 5ங்கிறது வந்து 32. அப்போ நம்மளோட min terms வந்து 0 ல இருந்து 31 வரைக்கும் இருக்கு அப்படினா நம்ம என்ன பண்ணனும்? கண்டிப்பா 5 வேரியபிளுக்கு தான் போகணும். கேட்கலாம் நீங்க மேடம் எனக்கு 30k இல்ல 27 ல நிக்குது அப்ப எப்படி அப்படினா இத வந்து என்ன பண்ண முடியாது அப்படினா 4 வேரியபிள் யூஸ் பண்ணி நம்ம பண்ணவே முடியாது. ஏன்னா more than 15 அப்படினாவே அடுத்த இதுக்கு தான் நம்ம போகணும். அப்ப கண்டிப்பா நம்ம என்ன பண்ணனும்? 5 வேரியபிள் K-map தான் யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? அப்ப 5 வேரியபிள் அப்படினா நம்ம என்ன பண்ணுவோம்? A B C D E வரைக்கும் போகும். சோ இதுல வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படினா இந்த A வேரியபிள் எடுத்துட்டு A is equal to 0 A is equal to 1 ன்னு எடுத்து அசைன் பண்ணிக்கிறோம். ஓகேவா? அடுத்து எத்தனை வேரியபிள் இருக்கு பாருங்க 4 வேரியபிள் இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படினு சொன்னீங்கன்னா 2 4 வேரியபிள் K-map கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிறோம். ஒரு K வேரியபிள்ல வந்து பாத்தீங்கன்னா 0 ல இருந்து 15 வரைக்கும் இருக்கும். அடுத்த K வேரியபிள் வந்து பாத்தீங்கன்னா 16 ல இருந்து 31 வரைக்கும் இருக்கும். அப்ப 0 to 32. இது வந்து 5 வேரியபிள் K-map. இங்க நம்ம என்ன வேரியபிள் எடுத்திருக்கோம் அப்படினா BC DE ன்னு எடுத்திருக்கோம். ஏன்னா இங்க A is equal to 0 A is equal to 1 ன்னு எடுத்துட்டோம். அப்ப இது ஒரு வேரியபிள் இங்க 4 வேரியபிள் இருக்கு. அப்ப டோட்டலா எத்தனை வேரியபிள்? 5 வேரியபிள்னு வந்துருச்சு. ஓகேவா? சரி. இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படினா 0 ல இருந்து 15 வரைக்கும் இருக்குறத ஃபர்ஸ்ட் மேப்ல மேப் பண்ணிக்கணும். அடுத்து என்ன பண்ணணும்? 16 ல இருந்து 31 வரைக்கும் இருக்கிற min terms செகண்ட் K-mapல மேப் பண்ணிக்கணும். ஓகேவா? மேப்பிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கொடுத்திருக்கிற min terms நம்ம என்ன பண்ணணும் அப்படினா ரெண்டா டிவைட் பண்ணிக்கணும். 0 ல இருந்து 15 வரைக்கும் ஃபர்ஸ்ட் K-map that is A is equal to 0 அப்படிங்கிற K-mapல நம்ம வந்து மேப் பண்ணிக்கணும். அடுத்து 16 to 31 என்ன பண்ணணும் அப்படினா A is equal to 1ன்ற K-mapல நம்ம வந்து மேப் பண்ணிக்கணும். இங்க min term கொடுத்திருக்கிறதுனால என்னென்ன min terms கொடுத்திருக்காங்களோ அதுக்கெல்லாம் நம்ம வந்து 1 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கணும். ஓகேவா? சரி. இப்போ அடுத்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒன்ஸ் குரூப்பிங்க்கு தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து A is equal to 0ங்கிற இந்த மேப்பிங்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 16 இல்லவே இல்லை. தட் இஸ் 16 ஒன்ஸ் இல்ல. அப்ப அது பண்ண முடியாது. அது 16க்கு அப்புறம் கீழே என்ன வரும்? 8 வரும். சோ 8 ஒன்ஸ் இருக்கா அப்படின்னா கண்டிப்பா இல்ல. அப்படி இருந்தாலும் குரூப் பண்ண முடியாது. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 power 2 4. அப்ப 4 ஒன்ஸ் குரூப்பிங் பண்ண முடியுமான்றதை நம்ம பார்க்கணும். இப்ப பாருங்க. சோ இந்த 1ஐயும் இந்த 1ஐயும் நம்ம ஃபோல்ட் பண்ணோம் அப்படின்னா 4 ஒன்ஸ் கிடைச்சிரும். ஓகேவா? அடுத்து சப்போஸ் இங்க இருக்கிற இந்த 1 வந்து இங்க இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த எட்ஜஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு குரூப்பா 4 ஒன்ஸ் குரூப்பா ஃபார்ம் பண்ணிக்கலாம். பட் ஆனா இங்க நமக்கு என்ன இல்ல 1 இல்ல. சோ அதனால என்ன பண்ண முடியாதுன்னா 4 ஒன்ஸ் ஃபார்ம் பண்ணவே முடியாது. ஓகேவா? அடுத்து 2 power 1. சோ 2 power 1ங்கிறது என்ன? 2. அப்ப 2 ஒன்ஸ் குரூப்பிங்க்கு தான் நம்ம போகணும். இப்ப பாருங்க இந்த 2 1 ஒரு குரூப். அதே மாதிரி இது வந்து குரூப் ஆகாம தான் இருக்கு. அதனால என்ன பண்றோம் அப்படின்னா இந்த எட்ஜையும் இந்த எட்ஜையும் நம்ம ஃபோல்ட் பண்ணோம் அப்படின்னா 2 ஒன்ஸ் குரூப் நமக்கு வந்துரும். ஓகேவா? இப்ப இந்த மேப்பிங் முடிச்சாச்சு. அடுத்து பாருங்க இங்க வந்து பாக்குறப்ப இங்கேயும் நமக்கு வந்து 16 ஒன்ஸ் இல்ல. அதனால பண்ண முடியாது. அடுத்து வந்து 8 ஒன்ஸ். 8 ஒன்ஸ் இருக்கா அப்படின்னா இருக்கு. பட் ஆனா அந்த 8 ஒன்ஸ் ஒரு குரூப்பா நம்மளால பண்ண முடியாது. அதே மாதிரி அடுத்து 4 ஒன்ஸ். 4 ஒன்ஸ்க்கு நம்ம ட்ரை பண்றோம். இப்ப பாருங்க இந்த ஃபோல்டிங் இந்த 2 ஒன்ஸையும் இந்த 2 ஒன்ஸையும் நம்ம ஃபோல்டு போட்டோம் அப்படின்னா 4 ஒன்ஸ் ஆயிரும். இங்க இருக்கிற மாதிரியே காம்பினேஷன் வந்துரும். ஓகேவா?
அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னு சொல்லினா இதுல நான் என்ன பண்ணிருக்கேன்னா இங்க என்ன மாதிரி எல்லாம் குரூப் பண்ணிருக்குமோ அந்த மாதிரி இங்க வந்து குரூப் பண்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்கான்னு பார்க்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம், இந்த ரெண்டு எட்ஜையும் நம்ம வந்து ஃபோல்டு பண்ணி 2 1s கொண்டு வந்திருக்கோம். அதே மாதிரி தான் நான் இங்க என்ன பண்ணிருக்கேன், இங்க இருக்கிற ஒன்னையும் இங்க இருக்கிற ஒன்னையும் நான் என்ன பண்ணேன், ஃபோல்டு பண்ணி 2 1s கொண்டு வந்துட்டேன். ஓகேவா? ஆனா வந்து பாத்தீங்கன்னா இதை எல்லாத்தையும் நான் குரூப் பண்ணனா அப்ப ரிமைனிங் எனக்கு என்ன இருக்கும், இந்த 3 1s இருக்கும். அப்போ இந்த 3 1s ஒரு குரூப்பா நம்மளால எடுக்க முடியாது. அப்ப என்ன பண்ணி ஆகணும், 4 1sக்கு தான் கண்டிப்பா போகணும். அதனால என்ன பண்ணிருக்கோம், மறுபடியும் இதை குரூப் பண்ணிருக்கோம். ஓகேவா? எதுக்காக நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்க வந்து நம்ம ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா இந்த குரூப்பிங் பண்ணிருக்கோம். இதே மாதிரி குரூப்பிங் A is equal to 1ங்கிற இடத்துல பண்ண முடியுமான்னு பார்க்கணும். பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னா கண்டிப்பா பண்ணிடணும். இந்த எஜ்ஜையும் இந்த எஜ்ஜையும் ஃபோல்ட் பண்ற மாதிரி அப்படி ஃபோல்ட் பண்ணி இதை குரூப் பண்ணிட்டீங்கன்னா அப்ப ரிமைனிங் நமக்கு என்ன மிஞ்சி இருக்கும் அப்படின்னா இங்க இருக்கிற 1 இங்க இருக்கிற 1 இங்க இருக்கிற 1 வந்து மிஞ்சி அப்படியே இருக்கும், குரூப் ஆகாம. இது வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த 4 1s குரூப்பா கம்பைன் பண்ணிக்கிறோம். ஓகேவா? சரி, இப்போ இந்த குரூப்பிங் முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஃபைனல் எக்ஸ்பிரஷன் எழுதணும். ஓகே, இப்போ A is equal to 0ங்கிற இடத்துலயும் A is equal to 1ங்கிற இடத்துலயும் ஒரே மாதிரி குரூப்பிங் இருக்கு அப்படின்னா ஏவை நம்ம எழுதக்கூடாது. ஓகேவா? இப்ப பாருங்க, நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் இந்த 4 1s குரூப் எடுத்துக்கிறேன், தட் இஸ் ஃபோல்டிங். அப்போ இந்த ஃபோல்டிங் வந்து A is equal to 0ங்கிற இடத்துலயும் இருக்கு, A is equal to 1ங்கிற இடத்துலயும் இருக்கு. அப்ப நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, இது வேரி ஆகுது, நம்ம ஏவோட வேல்யூ வேரி ஆகுது, அப்ப ஏவோட வேல்யூ எடுத்துக்க கூடாது. ஓகேவா? சரி, அடுத்து நம்ம என்ன பண்றோம், எதையும் இதுன்னா நம்ம வந்து ஃபோல்டு பண்றோம். ஃபோல்டு பண்றப்ப நம்ம என்ன பண்ணோம், இந்த ரெண்டும் தான் எடுத்துக்கணும். அப்ப இங்க ரெண்டும் எடுக்கிறப்போ எது மாறாம இருக்கு அப்படின்னா C பார் மாறாம இருக்கு, இங்கேயும் C பார் இங்கேயும் C பார், அப்ப C பார் வந்து இங்க மாறாம இருக்கு. அதே மாதிரி இந்த ரெண்டு எஜ்ஜையும் ஃபோல்டு பண்றப்போ நமக்கு எது மாறாம இருக்கு அப்படின்னா இந்த 0 1 மாறிடுச்சு, ஆனா எது அப்படியே இருக்கு, இந்த 0 வந்து 0வாவே இருக்கு. அப்ப இது என்ன வரும், E பார்னு வரும். ஓகேவா? சரி, அதுதான் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டும் எடுத்து எழுதியிருப்போம். ஓகேங்களா? சோ இப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது எடுக்கிறப்ப உங்களுக்கு C பார் வரும். அடுத்தது இங்க என்ன வரும், நமக்கு இந்த ரெண்டு ஃபோல்டிங்கும் பண்றப்ப நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா E பார் வரும். ஓகேவா? C பார் E பார்னு வரும். ஆக்சுவலா இங்க தப்பா இருக்கு, C பார் E பார்னு வரும். ஓகேவா? சரி, இப்ப அடுத்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த 2 1s, இந்த 2 1s குரூப்பிங் வந்து நமக்கு இங்க இல்ல. அப்ப நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா இந்த ஏவை வந்து கேன்சல் பண்ண முடியாது. இந்த இடத்துல நமக்கு அந்த குரூப்பிங் இல்லங்கிறதுனால இதுல மட்டும்தான் இருக்கு, இந்த இடத்துல மட்டும்தான் இருக்கு. அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா A is equal to 0, அதை இப்ப எப்படி எழுதலாம், A பார்னு எழுதிக்கலாம். அப்ப இந்த குரூப் வந்து வெர்டிகலா பாக்குறப்ப BC, இப்ப இங்க பாக்குறப்ப என்ன ஆகுது பாருங்க, எது மாறாம இருக்கு, இந்த 0 அப்படியே தான் இருக்கு. செகண்ட் பிட்ல இருக்கிறது இந்த 0 1 மாறிடுது. அப்ப ஃபர்ஸ்ட் பிட்ல இருக்கிறது என்ன வரும், நமக்கு D பார்னு வரும். அப்போ BC D பார், இந்த A பார் எப்படி வந்தது, A is equal to 0ங்கிறதுனால A பார். ஓகேவா? சரி, இப்ப இதுக்கு எழுதிட்டோம், இதுக்கும் எழுதிட்டோம். அடுத்து இந்த ஃபோல்டிங், இப்ப இந்த ஃபோல்டிங் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டுத்துலயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு, அப்ப A வராது. ஓகேவா? அப்ப A வரல அப்படின்னா ரிமைனிங் என்ன இருக்கும் பாருங்க, இந்த ஃபோல்டிங். இப்ப இங்க பாக்குறப்ப இந்த வெர்டிகலா பாக்குறப்ப இது அப்படியே தான் இருக்கும், அப்ப B பார் C பார். ஓகேவா? ஹரிசாண்டலா பாக்குறப்ப இது ரெண்டு தானே நமக்கு ஃபோல்ட் ஆகுது, அப்ப என்ன ஆகும் பாருங்க, இந்த 0 வந்து என்னவா மாறுது, 1 மாறிடுது. ஓகே, பட் ஆனா இந்த 0 என்னவா இருக்கு, 0வா தான் இருக்கு. ஓகே, சோ அதனால நம்ம என்ன எழுதி இருக்கோம் அப்படின்னா B பார் C பார் E பார்னு எழுதி இருக்கோம். ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா வேற என்ன குரூப்பிங் மிஸ் ஆகுது, இது நம்ம பண்ணிட்டோம், அதே மாதிரி இந்த ஃபோல்டிங் பண்ணிட்டோம், அடுத்து இதுவும் பண்ணிட்டோம். அப்ப இதுல இதையும் செக் பண்ணிக்கணும், இது முடிஞ்சிருச்சு இது முடிஞ்சிருச்சு. அப்ப எது முடியாம இருக்கு அப்படின்னா இந்த 4 1s குரூப்பிங் முடியாம இருக்கு. அப்ப இதை எப்படி எழுதிக்கணும், நம்ம இதுல மட்டும்தான் இந்த காம்பினேஷன் இருக்கு, இங்க இல்ல, அப்போ ஏவோட வேல்யூ வரும். கரெக்டா? சரி, இப்ப நம்ம என்ன பண்றோம், அடுத்த வெர்டிகலா பாக்குறோம். அப்ப வெர்டிகலா பாக்குறப்ப இந்த 0 அப்படியே தான் இருக்கு, சேஞ்ச் ஆகல. 0ங்கிறது இங்க என்னது, B பார். அடுத்து ஹரிசாண்டலா பாருங்க, இப்ப ஹரிசாண்டலா பாக்குறப்ப இந்த 0 வந்து 0வா தான் இருக்கு, அப்ப இந்த 0 தான் இங்க என்னவா மாறுது, 1 மாறுது. அப்ப ஃபர்ஸ்ட்ல இருக்கிற இந்த 0 வந்து சேமா இருக்கு, அப்ப எதை ரெப்ரசென்ட் பண்ணும், D பாரை ரெப்ரசென்ட் பண்ணும். சோ அப்போ A is equal to 1, சோ அதனால A into
B bar into D barனு வரும். ஓகேவா? ஸோ இங்கே மட்டும் உங்களுக்கு வந்து D வராது. ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோம், எந்த குரூப்பிங் எழுதணும், இந்த குரூப்பிங் தான் எழுதணும்னு நினைக்கிறேன். கரெக்டுங்களா? ஸோ இந்த குரூப்பிங் எழுதுறப்ப தான் நமக்கு 0 வந்து 1ஆ மாறிடுது. இந்த 0 அப்படிதான் இருக்கு C பார். அதே மாதிரி நம்ம இந்த இடத்துக்கு பார்க்கணும். ஸோ இந்த இடத்துக்கு பார்க்குறப்போ இந்த 1 வந்து கரெக்டு. ஸோ D தான் கரெக்ட். சாரி. ஸோ இந்த 1 வந்து பார்த்தீங்கன்னா 1ஆ தான் இருக்கு. இந்த 1 0வா மாறுது. அப்போ 1ங்கிறது எதை ரெப்ரசென்ட் பண்ணும், D-யை ரெப்ரசென்ட் பண்ணும். சரிங்களா? அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து C பார் இன்டு D plus A bar BC D bar plus B bar C bar E bar plus A B bar D bar. ஓகேங்களா? ஸோ இந்த ஆன்சர் கரெக்டு தான். C bar Dங்கிறது கரெக்டு தான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா 5 வேரியபிள் கே மேப்பை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ஸோ 5 வேரியபிள் கே மேப்போ ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கணும், இந்த ஏவோட வேல்யூ 0ன்னு எடுத்துக்கணும். அடுத்து A is equal to 1ன்னு எடுத்துட்டு கொடுத்துருக்கிற மின் டேர்ம்ஸை நம்ம என்ன பண்ணணும், 0லேருந்து 15 வரைக்கும் என்ன பண்ணணும், A is equal to 0ங்கிற கே மேப்பில் மேப் பண்ணணும். அடுத்து 16லேருந்து 31 வரைக்கும் A is equal to 1ங்கிற கே மேப்பில் மேப் பண்ணிக்கணும். அதே மாதிரி இப்போ A is equal to 0ல நம்ம குரூப் பண்ண மாதிரியே வந்து பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னா A is equal to 1ங்கிற இடத்துலையும் நம்ம குரூப் பண்ணிக்கணும். பாசிபிலிட்டி இல்லை அப்படின்னா நம்ம டிஃப்ரெண்ட்டாக கூட பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபைனல் எக்ஸ்பிரஷனை எழுதணும். ஓகே, இப்போ A is equal to 0லையும் இருக்கு, A is equal to 1ன்னு இருக்கு அப்படின்னா அப்போ நம்ம என்ன ஆகாது அப்படின்னா ஏவோட வேல்யூ வராது. ஏன்னா ரெண்டு இடத்துலையும் இருக்கு. சரியா? அப்போ ரெண்டு இடத்துலையும் ஒரே மாதிரி குரூப் இருக்குங்கிறப்போ இங்கே 0 இருக்கு, அங்கே 1 இருக்கு. அப்போ டிரான்சிஷன் இருக்கு. இப்போ டிரான்சிஷன் இருந்தது அப்படின்னா நம்ம எழுத மாட்டோம்ல, அதே கான்செப்ட் தான். அதனால நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஏவோட வேல்யூ எழுதக்கூடாது. அந்த ஒரு பர்டிகுலர் கே மேப்பில் மட்டும்தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் A is equal to 0ங்கிற இடத்துல மட்டும்தான் அந்த பர்டிகுலர் குரூப் இருக்கு அப்படின்னா அப்போ நீங்கள் ஏவோட வேல்யூவை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கணும். இது மட்டும் ரொம்ப ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ்.